இன்றைய ஜெபம். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைய நாளில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பாரங்களை தேவனுடைய பாதத்தில் வைப்போம். சில பாரங்கள் பணத்தால் வந்திருக்கலாம், சில பாரங்கள் வேலை இன்மையால் வந்திருக்கலாம், சில பாரங்கள் தொழில் நஷ்டத்தால் வந்திருக்கலாம், சில பாரங்கள் கடனால் வந்திருக்கலாம், உடல் நலத்தால் வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பாரம் எதுவாக இருந்தாலும் அதை தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. பரலோக பிதாவே, எங்கள் மனதில் இருக்கும் சொல்லப்படாத பாரங்களை உம்மிடம் கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் இருக்கலாம், ஆனால் உம்மிடம் எதையும் மறைக்க வேண்டியதில்லை. எங்கள் பயத்தையும் குழப்பத்தையும் கண்ணீரையும் எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். எங்கள் உள்ளத்தில் தேங்கியிருக்கும் அழுத்தத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் சிந்தனைகளுக்கு ஒழுங்கை தாரும். தேவையற்ற பயத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும். எங்களால் சுமக்க முடியாத பாரங்களை நீர் சுமக்கிறீர் என்ற நம்பிக்கையை தாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வேலை தேடி பல கதவுகளுக்கு சென்று இன்னும் வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பவர்களை நினைத்தருளும். சில நண்பர்கள் அனைவரும் முன்னேறுவதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கை மட்டும் நின்று விட்டதாக உணர்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களின் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தை திறக்கட்டும். தகுதியான பணிக்கான சரியான நேரத்தில் அவர்களை சென்றடையட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, தங்கள் சொந்த முயற்சியால் தொழில் நடத்தி வருவர்களை உம்முடைய ஒப்படைக்கிறோம். வியாபாரம் குறைந்திருப்பவர்கள், வாடிக்கையாளர்கள் குறைந்திருப்பவர்கள், முதலீடு செய்த பணம் எதிர்பார்த்தபடி திரும்ப வராதவர்கள், அவருடைய நிலையை நீர் அறிவீர். வருமானம் மற்றும் செலவுகளை சரியாக நிர்வகிக்கும் திறனை அவர்களிடம் ஒப்படைக்கவும். தொழிலில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஆராய்ந்து முடிவெடுக்கும். அவர்களின் உழைப்பு நல்ல பலனை தரும் வகையில் வழிநடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருணையுள்ள தேவனை, தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கும் கட்டுப்பாட்டை தரும். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதை மதித்து முன்னேறச் செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள ஆண்டவரே, உடல்நல பிரச்சனையால் சிரமப்படுகிற அனைவரையும் நினைக்கிறோம். மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவ பரிசோதனைகள் செய்து முடிவுக்காக காத்திருப்பவர்கள், தொடர்ச்சியான சிகிச்சையில் இருப்பவர்கள், நோயாளியை கவனித்துக் கொள்ளும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அது ஆறுதல் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடல் பலவீனமான நேரத்திலும் உள்ளத்தில் தைரியம் குறையாதபடி காத்திரலும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஜெபத்தில் எங்களோடு இணைந்த ஒவ்வொரு நபரையும் உமது சன்னதியில் வைக்கிறோம். அவர்களின் வீடு, குடும்பம், வருமானம், கடன், உடல்நிலை உமக்கு தெரியும், மனநிலை உமக்கு தெரியும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பை தாரும். தொழிலில் சிக்கியவர்களுக்கு புதிய சிந்தனையை தாரும். கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு ஒழுங்கான பாதையை தாரும். நோயாளிகளுக்கு சரியான மருத்துவ உதவி கிடைக்கச் செய்யும். மனச்சோர்வுகளில் இருப்பவர்கள் ஆதரவு, நம்பிக்கை கிடைக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிலைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு சரியான பாதையை காட்டும். எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை அழியும். எங்கள் உழைப்பிற்கு அர்த்தத்தை அழியும். எங்கள் நாள்களுக்கு நம்பிக்கையை அழியும். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தை இன்று எங்கள் இதயத்தில் நிலைத்திருக்கட்டும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே. சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமீன்.